ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல ஒரு சுவையான மீன் குழம்பு செய்ய போகிறோம். மீன் குழம்பு இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 1.5 கிலோ அளவு மீன் எடுத்துருக்கிறேன். அதுக்கு ஒரு 150 கிராம் புளி எடுத்திருக்கேன். புளியை நல்லா ஊற வச்சிடுறேன். புளி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மீன்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துன்னு வரலாம். அதுக்கு முன்னாடி புளியை நல்லா ஊற வச்சிடுறேன். புளி நல்லா ஊறட்டுன்னு சொல்லிவிட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். கரைக்கிறதுக்கு வசதியாக நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன், அகலமான பாத்திரத்தில். இப்போ நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கிறேன். 2-3 தடவை தண்ணி விட்டு கரைச்சிட்டு திப்பியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். இப்போ 4 தக்காளி இந்த மாதிரி காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இந்த தக்காளியும் இந்த புளி தண்ணியோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரசத்துக்கு பிசைகிற மாதிரி தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அந்த தண்ணியில் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தக்காளியெல்லாம் பிசைஞ்சிட்டு வைக்கும்போது குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கை போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பிசைஞ்சிட்டேன். இப்போது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரமாக இருந்ததுன்னா மீன் குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதுலேயே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் கட்டி முட்டியமாக இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது மீன் குழம்பு நம்ம கூட்டி வச்சிட்டோம். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். குழம்பு கூட்டி வச்சிட்டோம். மீனும் நல்லா கழுவி எடுத்துன்னு வந்தாச்சு. இது ஜிலேபி மீன் வகையை சேர்ந்தது. ஆனால் ஜிலேபி மீன் இல்லை, அந்த வகையை சேர்ந்த வேறு ஒரு மீன். ரொம்ப ருசியாக இருக்கும். குழம்பு வச்சோம்னாலும் வறுத்தோம்னாலும் எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம் மீன் குழம்புன்றதால. 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டேன். நல்லா பொரியட்டுன்னு ஒரு 20-30 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வாசம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி நல்லா வாசனை வரும், அது வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கருவேப்பிலை இருந்தால் ஒரு கொத்து இப்போ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதக்கி விட்டுட்டு நம்ம கூட்டி வச்சுருக்க குழம்ப இதில் சேர்த்துக்கலாம். குழம்ப சேர்த்துட்டு இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ரொம்ப விட்டுறாதீங்க, நம்ம நல்லா சுண்ட வைக்க போகிறோம் மீன் குழம்புன்றதால. தண்ணி விட்டுறாதீங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தட்டு போட்டு மூடி வச்சாச்சு. குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவு உங்களுக்கு போதுன்னா இப்போயே மீன் சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். இப்போ நான் மீனில் சேர்த்துக்க போகிறேன். ஒவ்வொரு மீன் துண்டுகளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மீன் நல்லா குழம்புல அப்படியே முங்கணும். அது முங்கலைன்னா நல்லா கரண்டி வச்சு அமுத்தி விடுங்க. மீன் சேர்த்த உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து கலந்து விட்டோம்னா மீன்லாம் உடஞ்சிரும். சேர்த்த உடனே நல்லா கரண்டி வச்சு அமுத்தி விடுங்க. மீன்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும். ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி கறி துணியை பிடிச்சிக்கிட்டு குண்டானை எடுத்து இப்படி சுற்றி விடுங்க. கரண்டி போட்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே ஸ்டவ்லேயே வைங்க, லோ ஃப்ளேமில். நல்லா கொதித்து வருது பாருங்கள். நல்லா ஒரு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.